மயிலாடுதுறையில் மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிராக 2003ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற பேரணியின் போது ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட 42 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விசாரணை மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கில் இதுநாள் வரை விசாரணைக்கு ஆஜராகாத திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து ஜூலை 31ஆம் தேதி மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த பிடிவாரண்ட் உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டுமென நிபந்தனையுடன் பிடிவாரண்ட் உத்தரவு திரும்ப பெறப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் 18 பேர் விசிக பொறுப்பாளர்கள் ஆஜரான நிலையில் நீதிமன்றத்திற்கு வர காலதாமதம் ஆனதால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் எம்பி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராகி தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்தார். தொடர்ந்து விசாரணை செய்த மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி இந்த வழக்கை வருகின்ற செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒத்திவைத்தார். அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்று மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நீதிபதி முன்பு ஆஜரானார். மேலும் நீதிமன்றம் முன்பு ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் அப்புறப்படுத்தினர். அபிரகாம், தகவலுக்கு நன்றி கமலக்கண்ணன்.